ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த பிகாச்சு தான் இன்னைக்கு பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு தேங்காய் இது எடுத்திருக்கேன். அதை நல்லா சாண்ட் பேப்பர் போட்டு தேய்ச்சி நல்லா மேலே ஆயில் மட்டும் கொஞ்சோண்டு அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் அப்ளை பண்ணால் அது கொஞ்சம் நீட்டாக இருக்குன்றதுக்காக நான் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதில் பெயிண்ட் அடிச்சுக்க போகிறேன். என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கும்போது இந்த இடத்துல சில இடத்துல மட்டும் க்ரீன் கலரில் என்னமோ வந்திருக்கு. ஸோ அதனால் நான் இப்போ பெயிண்ட் அடிக்காமல் நிப்பாட்டிட்டேன். பட் ஆனால் அதுக்கு பதிலாக நான் ஒரு கப் எடுத்து அது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அப்படியே இன்னும் கொஞ்சம் கம்மும் ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் கம் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா நான் கலக்கிற மாதிரி கலக்கிக்கோங்க. பபிள்ஸ் சம்டைம்ஸ் வரும், அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். பபிள்ஸ் இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா கலக்கிக்கிட்டேன். இப்போ நான் கொஞ்சம் நியூஸ் பேப்பர் கொஞ்சமாக குட்டி குட்டியாக கிழிச்சு மட்டும் வச்சுருக்கேன். அது மேலே நம்ம இப்போ அப்ளை பண்ணி வச்சுருந்தேன் அந்த கம்மையும் தண்ணியும் சேர்த்து வச்சுருந்தோம்ல, அதை அப்ளை பண்ணி அப்படியே அந்த தேங்காய் மேலே அப்படியே ஊற்றிக்கிட்டேன். இதே ரூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபுல்லும் ஒட்டிக்கோங்க. இது மாதிரி உள்ளே எதுவும் ஒட்டிக்க வேணாம், வெளியில் மட்டும் நான் ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. இப்படி ஒட்டிக்கிட்டதுக்கப்புறம் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். இது நான் வெளியில் காய வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா சீக்கிரமாக காய வைக்கணுன்னா ஹேர் ட்ரையர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் காய வச்சு வெளியிலேருந்து எடுத்துட்டேன். இப்போ நான் இது மேலே ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சுக்க போகிறேன். எதுக்கு ஒயிட் கலர்னு பார்த்தீங்கன்னா, நான் பெயிண்ட் பண்ணும்போது அந்த லெட்டர்ஸ்லாம் தெரியக்கூடாதுன்றதுக்காக ஒயிட் கலர் அடிச்சுட்டு அது மேலே நான் இப்போது எல்லோ கலர் அடிச்சுக்க போகிறேன். இப்போ நான் இதில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு அக்ரலிக் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன கலர் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். போஸ்டர் கலர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி தான் அந்த பொம்மைக்கு கண் வரைய போகிறேன். ஒரு பெயிண்ட் ப்ரஷோட பாட்டமில் இப்படி வச்சு அதை நான் நல்லா டாட் மாதிரி வச்சுக்க போகிறேன். ஸோ டாட் வச்சுக்கிட்டா அது கரெக்டாக அப்படியே இந்த பர்ஃபெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். நீங்கள் ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை இதுவாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் அதை அப்படியே லைட்டாக அப்படியே ரவுண்டாக ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இன்னும் சின்னதாக ஒரு ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நடுவில் ஒயிட் டாட்டும் வச்சுட்டேன். அப்புறம் நான் நம்மளோட பொம்மைக்கு காது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது நான் எதில் கட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கார்ட்போர்ட் அட்டையில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் ஒட்டி வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் டேப் யூஸ் பண்ணிக்கலாம், க்ளூ கன்னு, ஃபெவி பாண்டு எது வேணாலும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாயை வரைஞ்சிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சூப்பராகவே இருக்குது நம்மளோட பொம்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி மேலே இருக்க ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், பை.